ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி என் வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய 11வது நாள் தான் பார்த்துட்ருக்கோம். எப்பயும் போல் மார்னிங் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வித் ஹனியோட வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போவுமே வந்து இதோட வந்து எனக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆகிறது இப்போலாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிக்கிறது நல்லாவும் இருக்குது. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, வெண்டைக்காய் காரக்குழம்பு. அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்புக்கு வந்து கூட்டு தான் எப்போவுமே வந்து சூப்பராக இருக்கும் பொரியலை விட. அதனால் பாசிப்பயிறு போட்டு கூட்டு பண்ணிவிட்டேன். ஒயிட் ரைஸ். திரும்ப சொல்லு, ஏன் குழந்தைய விட்டு போனேன்? லேக்கா நேற்று அப்பா என்ன பண்ணுச்சுமா? ஆ, விட்டுட்டு போயிடுச்சா? யார் கூப்பிட்டு போனா உன்னை? திரும்பி பாருங்க. ஆ, 2 ஜடை போட்டிருக்கேன் இன்னைக்கு. ஆமாம், கட்டு இந்த அதிலே போட்டு சாப்பிடு. நீ பாப்பா கூட்டி விட்டுறேன். ஆ, கொஞ்சத்துக்கு வரக்கூடாது. நான் சாப்பாடு விட மாட்டேங்கிறல, கொஞ்சம் மாட்டேல இனிமே. சரி, இனிமே கொஞ்சம் விடுமா. எல்லாரும் சாப்பிடுங்க, டைம் ஆயிடுச்சு. இப்போ அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் வந்து பப்பாளி பழத்தில் ஆஃப் கட் பண்ணி நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செவ்வாழை, அதுக்கப்புறம் முளைக்கட்டின பாசிப்பயிறு. இதுதான் இன்றைக்கி வந்து மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. அதுக்கப்புறம் டேரெக்டாக லஞ்ச் தான். நான் நடுவில் எதுவுமே சாப்பிடலை. இது பார்த்திங்கன்னா சாமை அரிசி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் காரக்குழம்பு, முட்டை வந்து பொடி மாஸ் பண்ணிக்கிட்டேன். அது வந்து சும்மா பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் போட்டு பொடி மாஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா காரக்குழம்போடு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கோஸ் கூட்டு. இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு. இதுவே எனக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக ஆகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ இருக்குது பாருங்கள் தட்டில். நம்ம பார்க்குறதுக்கு வந்து சாதம் கம்மியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது கூட சைடிஷ்லாம் வச்சா ஃபுல்லாகிடுது. நாங்கள் ஸ்கூல்லேருந்து வர வழியிலே பார்த்திங்கன்னா வந்து இது காரப்பொடி வந்து வாங்கிட்டுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்கூல்லேருந்து வர வழியிலே தான் வந்து எல்லாமே இருக்கும். அப்படியே வாங்கி அங்கேயே சாப்பிட்டு, ஏன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே நமுத்துருமா, அதனால் அங்கேயே சாப்பிட்டோம் நாங்கள் எல்லோரும். நீ சாப்பிடுறது எனக்கு கொஞ்சம் கொடு. சாமி விட்டு சாப்பிடாத குத்தமா. எடுத்துட்டு வா சாமி. நீ தான் எங்களுக்கு தரணும் சாமி. எடுத்துட்டு வா சாமி. சக்தி, நீ தான் எங்களுக்கு தரணும் சாமி. நீங்க நாங்க உங்களுக்கு தர கூடாதுன்னு சொல்லு. நான் கொடுத்ததா சாமி அது. அது கேட்க கூடாது. சாமியா பிரியாதாமா. நீங்க தான் பிரியாம குடுறீங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, வரா சக்தி, ஓம் சக்தி. மகளே இங்க வா. நல்லாவே இரு, நல்லாவே. காலை விட்டு கும்பிடு. காலை வந்து கும்பிடு. நீதாண்டி கடவுளே. ஜன்னல் இருக்கிற ஸ்கிரீன் எல்லாம் ஸ்கிரீன் எடுத்து போட்டு எனக்கு தான். என்னடா இவ்வளோதான் தரீங்க? வாங்கி கொடுத்து எனக்கே தர மாட்டேங்க. போதும் போதும் போதும், தேங்க்யூ. ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாம், ஆனால் சோதனையே வாழ்க்கையாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அங்கே வந்து துணி மிஷினில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுறேன். ஓடிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நேற்றுக்கு வந்து அது நடந்துச்சு. துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மண் மாதிரி இருந்துச்சு. இந்த சால்ட் எல்லாம் அடைச்சி ஒரே மண் மாதிரி இருந்தது. சரி, ஓகே, நேற்று துணி தான் அப்படி இருக்குது, இன்றைக்கி ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை, வெறும் மிஷின் வந்து ஒரு பவுடர் ஒன்று இருக்குது, அதை போட்டுட்டு ஆன் பண்ணால் ஃபுல்லாக ஓடுது. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. அந்த ட்ரம்லேருந்து வெளியே, மிஷின்லேருந்து அவுட்டில் வந்து தண்ணி போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சரின்ட்டு அதை விட்டுட்டு அது கால் பண்ணி கேட்டால் அதை ரெடி பண்ணுறதுக்கு 5000 6000 ஆகும் அப்படின்றாங்க. சரி, ஓகே, நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமைக்கலாம் அப்படின்னு அடுப்புக்கிட்ட வந்தால் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா புஸ்ஸு புஸ்ஸுன்னு சவுண்டு வருது. எவ்வளோ லாக் பண்ணாலும் லாக் ஆக மாட்டேங்குது.
என்னடா இது சோதனை, இன்னைக்கு வந்து டே ஃபுல்லாக வந்து ஒரே டென்ஷனாக இருக்குது, ஒரு மாதிரி வந்து தலை வலிச்சிட்டே இருக்குது, ஏதாவது யோசிச்சிட்டே வந்து மைண்டே சரியில்லை, நிறைய யோசனையாக போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த மாதிரி யோசனை, மைண்டு ப்ரெஷர், இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. அது ஒரு மாதிரி இருக்குது. நம்மளாக இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்குது. எதையாவது பற்றி யோசிச்சிட்டே இருந்தால் எல்லாமே தப்பாக நடக்குது, சுற்றி எல்லாமே தப்பாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பசங்களுக்கு ஸ்கூல் ட்ரெஸ்ஸு போடணும், நாளைக்கு வந்து போட்டு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, அதை வந்து முதல்ல வாஷ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரெஸ் அள்ளி போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இவ்வளோ துணியுமே கையில் துவைக்கணும், மிஷினில் துவைக்க போகிறோன்னு சொல்லிட்டு 2 நாள் ட்ரெஸ்ஸு இத்தனையும் இப்போ கையில் துவைக்கணும். நான் என்ன பண்ணுறது, உடம்பு வளையுமான்னு தெரியல. ஏன்னா வந்து மிஷினில் போட்டு விட்டு ஜலையை எடுத்து காய போகிறதுக்கு இவங்கள வேலை வாங்குவோம். இப்போ வந்து நம்மளே வந்து கையில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை நான் உன்னை விட கலராக இருக்கு. என்னோடலாம் இல்லை, இந்த பேர் உன்னோட உண்மையாகவே அவளை விட நான் கலராக இருக்குன்னா மட்டும் சொல்லுங்கள். பாருங்க நான் எவ்வளோ பிரைட்டாக இருக்கேன். இங்கே எங்கள் அம்மா ஸ்கின்னு பிரைட்டாக இருக்கு, அது உண்மை. ஆனால் ஏந்து கொஞ்சம் ஒயிட்டு, எங்கள் அம்மா அதுக்கு ஒயிட் ஏதோ ஒன்று ஒயிட்டு, எங்கள் அம்மா அது கொஞ்சம் கருப்பு. போ கடவுளே, நானே வேதனையில் இருக்கம்மா. சிலிண்டர் ஆன் பண்ணால் வேற பிசு பிசு சவுண்டு வருதுமா. இப்போ நைட்டு டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக பசிக்கல, ஏன்னு தெரில, மைண்டு அப்செட்டு, இதெல்லாம் யோசிச்சு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவே பிடிக்கல. சரி எம்டி ஸ்டொமக்கில் படுக்கக்கூடாதுன்றதுக்காக 2 வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு படுக்கும்போது எப்பயும் போலே வந்து நான் திரிப்பலா குடிச்சிட்டு தூங்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட டே வந்து எனக்கு இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.